ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சம்மந்தம் உந்தமராவதியில் உள்ள இந்த கணக்கெல்லாம் பார்ப்போம். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு தோட்டம் இருக்கிறது, சரிங்களா? அதனுடைய நிறை 10 கிராம். அது எப்படி நகர்கிறது அப்படிங்காங்கன்னா, கிடைமட்டமாக நகர்கிறது அப்படிங்காங்க. அது எப்படிமா நகர்கிறது? நமக்கு கிடைமட்டமாக நகர்கிறது அப்படிங்காங்க. எவ்வளோ திசைவேகத்தில் போகுது? 400 மீட்டர் per வினாடி என்ற திசைவேகத்தில் போகுதுங்காங்க. அது போய் என்ன பண்ணுது? ஒரு மரக்கட்டையின் மீது மோதுகிறது. அந்த மரக்கட்டையினுடைய நிறை 2 கிலோ. அதை எதில் தொங்க விட்ருக்காங்க அப்படின்னா, சரிங்களா, ஒரு மெல்லிய கயிறுனால் அது என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு இப்படி தொங்க விட்ருக்காங்க. இதனுடைய நீளம் 5 மீட்டருங்காங்க. இப்போ இதனுடைய மையத்தில் இருந்து, இப்போ இதான் இதனுடைய மையம்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருந்து இது என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த தோட்டம் இதில் நுழைஞ்சதுனால 10 சென்டிமீட்டர் உயர்கிறது அப்படிங்காங்க. இப்போ இந்த மரக்கட்டை இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு இதுலேருந்து இந்த தோட்டம் வெளியே வருது, சரிங்களா? அப்படி வெளியே வரும்போது அதனுடைய திசைவேகம் என்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதுலேருந்து வெளியே வரும்போது அந்த தோட்டாவினுடைய திசைவேகம் என்னதாக இருக்கிறது? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஓகே, இப்போ இதில் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இதை கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஆக்சுவலாக எதில் வருது அப்படின்னா, மோதல்களில் வருது. இதில் வருது, நமக்கு மோதல்களில் வருது. நான் உனக்கு ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் மோதிட்டு அப்படின்னாலே நம்ம எதை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன்? உந்தமார விதியை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு பொருள் இன்னொரு பொருளும் மோதிட்டுனா உந்தமார விதியை பயன்படுத்தலாம். அப்போ உந்தமார விதி படி நம்ம என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு தோட்டாவினுடைய நிறை இன்ட்டு மோதலுக்கு முன், அதுக்கப்புறம் என்னுடைய உந்தம் ஈக்குவல் டு மோதலுக்கு பின். அப்போ தோட்டாவினுடைய நிறை, தோட்டாவினுடைய திசைவேகம் கூட்டல் அந்த மரக்கட்டையினுடைய நிறை, மரக்கட்டையினுடைய திசைவேகம் ஈக்குவல் டு மோதுறதுக்கு அப்புறம் உள்ள தோட்டாவின் நிறை, தோட்டாவின் திசைவேகம், அப்புறம் மரக்கட்டையினுடைய நிறை, மரக்கட்டையினுடைய திசை. இப்போ நமக்கு இதில் கேட்டிருக்கிறது என்ன தான் கேட்டிருக்காங்க? அவங்க இந்த தோட்டாவினுடைய இந்த நிறை தான், இந்த திசைவேகம் தான் கேட்டிருக்காங்க. இது 10 × 10⁻³ பெருக்கல் என்னுடைய திசைவேகம் 400. இது 2 கிலோ மரக்கட்டையினுடைய இது ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் ஓய்வு நிலையில் தான் இருக்குது, அதனால் 0. தோட்டாக்கு 10 × 10⁻³ கண்டுபிடிக்க சொன்னது இந்த VB டேஷ் தான். மரக்கட்டையினுடைய நிறை 2 கிலோ இன்ட்டு VW டேஷ். ஓகே, இப்போ இந்த VW டேஷ் மட்டும் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம மொத்த ஆன்சரையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த VW டேஷ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த பாருங்கள், இதுலேருந்து இது எவ்வளோ உயரம் எனக்கு உயர்த்தப்பட்டிருக்கு? 10 சென்டிமீட்டர். அதுவும் எப்படி தான் போயிருக்குன்னு இதுதான் ரொம்ப முக்கியமான இது. வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்னால் செங்குத்தாக இந்த பொருள் மேலே பார்த்து போயிருக்குன்னு அர்த்தம். செங்குத்தாக ஒரு பொருள் கீழே இருந்து மேலே பார்த்து போகுது அப்படின்னா அது எதில் தான் போகுது? சீரான முடுக்கம். அந்த முடுக்கத்தோடைய மதிப்பு நம்ம A = Gன்னு போடலாம். அப்போ ஒரு உயரத்துக்கு போயிருக்கு அப்படின்னா V = √2GH. கரெக்டாக இந்த ஃபார்முலா போடுவோமா? அப்போ இன்ட்டு √2 × 10 இது போகக்கூடிய உயரம் நமக்கு எவ்வளோ இருக்குது? 10 சென்டிமீட்டர். அப்போ 10 × 10⁻². இது 2 கட்டாயிரும். அப்போ நமக்கு அதுக்கு √2 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த 2 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கட் பண்ணிடலாம். அப்போ 4 + இதுக்கு பதிலாக 0, 2 × 0 0. இங்கே நமக்கு என்ன இருக்கும்? 4 + 0 = 10⁻² VB டேஷ் ப்ளஸ் 2 × VW டேஷ். இப்போ இந்த VW டேஷ் பதிலாக தான் நான் √2 கண்டுபிடிச்சிருக்கோம்ல, VW டேஷ் பதிலாக 2 √2. இப்போ இதை இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ நமக்கு என்ன வந்துடும்? 4 - 2 √2 = 10⁻² VB டேஷ். அப்படி இல்லைனா இது கீழே கொண்டு வந்துங்க. 4 - 2 × 1.4 வகுத்தல் 10⁻² = VB டேஷ். 1.4 × 2 நமக்கு என்ன வந்துடும்? 4 - 0.8 2.8 வகுத்தல் 10⁻² = VB டேஷ். 4 - 0.2 என்ன வந்துடும் நமக்கு? கிட்டத்தட்ட 1.2 வகுத்தல் 10⁻². இது மேலே வந்துட்டுனா 120 மீட்டர் per வினாடி. அப்போ இந்த சமுக்கு சரியான பதில் என்னதுப்பா? ஆப்ஷன் C தான் நமக்கு தெரிஞ்சது சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு 12 கிலோ இருக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டு அது எப்படி தான் இருக்குது? எனக்கு ஓய்வு நிலையில் இருக்குது. இது 2 துண்டுகளாக சிதறடிக்கப்படுகிறது. ஒன்று
4 கிலோங்காங்க. இன்னொன்று வந்து 8 கிலோ. ஸோ இது வந்து 2ஆக சிதறடிக்கப்படுதுங்காங்க. இதில் இந்த 4 கிலோக்குள்ள உந்தம் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா? 20 நியூட்டன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்காங்கன்னா, இந்த 8 கிலோ இருக்கும்ல, இதனுடைய இயக்க ஆற்றலின் மதிப்பு என்ன? இதனுடைய இயக்க ஆற்றலின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த பொருள் அப்போ நமக்கு என்ன பண்ணுது? சிதறடிக்கப்படுகிறது. அப்போ சிதறடிக்கப்படுகிறது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? மோதல் நடந்தாலும் சரி, சிதறல் நடந்தாலும் சரி, இது இரண்டுமே எதுக்குள்ளே தான் வரும்? நமக்கு உந்தமாறா விதிக்கு உட்பட்டு தான் நமக்கு நடக்கும். உந்தமாறா விதிக்கு உட்பட்டு தான் நடக்கும். அப்போ உந்தமாறா விதினா சிதறலுக்கு முன் ஈக்குவல் டு சிதறலுக்கு பின். சரி, மொதல் பொருள் தான் அவங்க ஓய்வு நிலையில் இருக்குன்ட்டாங்க. அப்போ 12 கிலோ இன்ட்டு 0 ஈக்குவல் டு எப்படி சொல்லணும்னா m1v1 ப்ளஸ் m2v2. அதாவது 2 பொருளாக பிரியுதில் அதுக்கு. இது அந்த m1 இங்கே இதுக்கு 0 போட்டுக்கலாம். இந்த m1v1குள்ளே நம்ம என்ன போட்டுக்கலாம்? 20ன்னு கொடுத்துருக்காங்களா, ப்ளஸ் m2v2. அப்படி இருந்தால் 20 அங்கே கொண்டு வந்துட்டோம்னா 20 ஈக்குவல் டு m2v2. m2ஓட இது வந்து 8 கிலோ கொடுத்துருக்காங்களா, மைனஸ் வேணால் போட்டுக்கோங்க. மைனஸ் அதான் எதிர் திசையில் போகுது. அதாவது எப்படின்னா சிதறஞ்ச பிறகு இப்போ 4 கிலோ மேலே பார்த்து போனால் 8 கிலோ கீழே பார்த்து போகுது. அதுக்கு தான் அந்த மைனஸ் வந்து எனக்கு காட்டி கொடுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ வீட்டோட மதிப்பு நமக்கு என்ன போகுது? 20/8. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? இயக்காற்றல். 8 கிலோக்குள்ளே இயக்காற்றல் கேட்டிருக்காங்க. இயக்காற்றலுக்கு ஃபார்முலா சொல்லுவோம், ½ இன்ட்டு m2 இன்ட்டு v2². ½ இன்ட்டு m2க்கு பதிலாக ஒரு 8 இன்ட்டு 20/8 இன்ட்டு 20/8. ஒரு 8க்கு ஒரு 8 அடி கொடுத்துடலாம். இப்போ இந்த 2க்கு இது அடி கொடுத்தோம்னா இது 10, I 2 10, 4 2 8, இது அடி கொடுத்தா 5. அப்போ I 5 25. அப்போ இதுக்கு சரியான பதில் என்னப்போ? நமக்கு 25 ஜூல் தான் இதுக்கு சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பந்து வந்து என்ன பண்ணுதுங்க? 200 மீட்டர் per வினாடி 60 டிகிரி கோணத்தில் கிடைமட்டத்துலேருந்து எரியப்படுகிறது அப்படிங்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு பந்து வந்து என்ன பண்ணுறதும் கிடைமட்டத்துலேருந்து 60 டிகிரி கோணத்தில் 200 மீட்டர் per வினாடி என்ற திசைவேகத்தில் எரியப்படுகிறது அப்படிங்காங்க. ஸோ அது என்ன பண்ணும்? கண்டிப்பாக ஒரு எரியத்தின் இயக்கம் தான் இது. ஏன்னா கிடைமட்டத்தோடு நம்ம கோணத்தை வச்சு எரியுதோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா 3 ஒரே மாதிரியான துண்டுகளை இது உடைக்கிறது அப்படிங்காங்க. இதில் ஒன்று வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய உச்சபட்ச புள்ளியில், சரிங்களா, அதாவது அதனுடைய அதிகபட்ச உயரத்தில் 3ஆக உடையுதுங்காங்க. ஒன்று வந்து செங்குத்தாக கீழ் நோக்கி விழுதுங்காங்க 100 மீட்டர் per வினாடியில். இன்னொரு பொருள் செங்குத்தாக மேல் நோக்கி நகருதுங்காங்க, அதுவும் 100 மீட்டர் per வினாடி. அவன் அந்த 3ஆவது ஒரு பொருள் இருக்கும்ல, அது எந்த திசையில் நகரும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எந்த திசையில் ப்ளஸ் எந்த திசை வேகத்தில் நகரும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன தான் நடந்திருக்கு? சிதறல் தான் நடந்திருக்கு. சிதறல் நடந்தது அப்படின்னா நம்ம எந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம்? உந்தமாற விதியை நம்ம உட்பட்டு நடத்தலாம். சரிங்களா? சரி, இப்போ உந்தமாற விதினா நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பந்து இந்த அதிகபட்ச புள்ளியில் வந்து தான் வெடிச்சிருக்கு. இந்த பந்து இதனுடைய அதிகபட்ச புள்ளியில் வந்து தான் வெடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ரூல் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, என்னுடைய எரியத்தின் இயக்கத்தில் இந்த UX மட்டும் எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் மாறாதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? என்னோடய கிடைமட்ட திசைவேகம் இந்த UX எனக்கு என்ன பண்ணாது? எந்த ஒரு இடத்துலையும் மாறாது. அப்போது இங்கே எந்த UXோட மதிப்பு இருக்கோ அதே தான் இந்த இடத்துலையும் இருக்கும். அப்போ என்னுடைய அந்த ஆரம்ப திசைவேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு UX ஈக்குவல் டு U cos θ. யூவோட மதிப்பு 200 இன்ட்டு cos 60. cos 60 மதிப்பு என்னது? 1/2 அடி கொடுத்தோம்னா 100 மீட்டர் per வினாடி. அப்போ இதனுடைய அதிகபட்ச உயரத்தில் இது செதறதுக்கு முன்னக்கூட்டி இதை அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த திசைவேகம் 100 மீட்டர் per வினாடி. சரிங்களா? ஓகே, இப்போ இதை போட்டு விடுவோமா? உந்தமாற விதிக்கு சிதறலுக்கு முன் ஈக்குவல் டு சிதறலுக்கு பின். அப்போ என்ன சொல்லணுங்க? m இன்ட்டு v. ஆனால் இங்கே பாருங்கள் 3 சரியான சமமான துண்டுகளாக வெடிக்கப்பட்டிருக்கும் போது அப்போ இதனுடைய மொத்த நிறை சிதறதுக்கு முன்னாடி இதனோட மொத்த நிறை என்ன தான் இருக்கும்? நமக்கு 3m தான் இருக்கும். இன்ட்டு இதனோட திசைவேகம் ஈக்குவல் டு m1v1 ப்ளஸ் m2v2 ப்ளஸ் m3v3. இதில் அவங்க திசையை பற்றி சொல்லிட்டாங்களா பாருங்கள்? கிடைமட்டமாக செல்கிறது, மேல் நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா? அப்போ உந்தமாற விதியில் திசையை சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட திசையை நீங்கள் எடுத்து தான் நீங்கள் ஆகணும். வேறு வழி கிடையாது. திசையை எடுத்து தான் உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, இந்த இடத்துக்கு இது சிதறதுக்கு முன்னக்கூட்டி வரும்போது எந்த திசையில் இருந்திருக்கும்? I திசையில் இருந்திருக்கும். ஏன்னா நான் எடுத்துருக்கிறது UX தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு அதிகபட்ச புள்ளியில் நமக்கு UY 0 ஆயிரும். UX மட்டும்தான் இருக்கும். அப்போ UXங்கும்போது X அச்சில் மட்டும்தான் நகருது. அப்போ I கேப்.
ஓகே, இப்போ அடுத்தது அப்படியே போட்டுரும். 3m இன்ட்டு நான் கண்டுபிடிச்ச திசைவேகம் ஒரு 100 ஈக்குவல் டு எம்மனோட மதிப்பு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதம் எடுத்துக்கிடும். எல்லாமே ஒரு சமமான மாதம் தான் வச்சுருக்காங்க. எம்னு வச்சுக்கிடும். இந்த V1 வந்து 100 கீழ் நோக்கி நகர்கிறது. அப்போ ஜே, சரிங்களா? என்ன வரும் நமக்கு? ஜேன்னு வந்துடுது. இது ப்ளஸ் M2க்கு பதிலாக என்ன இருக்கும் நமக்கு? அதுவும் M தான். P2 மேல் நோக்கி நகர்கிறது. அப்போ அது ஒரு 100 ஜே. ஆனால் மேல் நோக்கி நகர்கிறது தான். அதனால் சார் என்ன போடுறேன்? மைனஸ் ஜேன்னு போடுறேன். ப்ளஸ் M3 அதுவும் M தான். இந்த திசைவேகம் தான் எனக்கு தெரியாது. V3 அது போகக்கூடிய திசையும் எனக்கு தெரியாது. அதனால் n கேப். இப்போ இங்கே பாருங்கள், இது ப்ளஸ் ஜே, இது மைனஸ் ஜே. இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ணிடும்? கட் பண்ணிடும். அப்போ நமக்கு மிச்சம் நமக்கு என்ன இருக்குது? 3m இன்ட்டு 100 ஈக்குவல் டு m இன்ட்டு V3 n கேப். எம்முக்கு எம் அடி கொடுத்துட்டோம்னா 3 × 100 300 ஈக்குவல் டு V3 n கேப். எல்லாத்துலேயும் ஐ கேப் ஐ கேப் ஐ கேப். அப்போது இந்த எண்ணுக்கு பதிலாக இப்போ V3யோட மதிப்பு 300, அது சென்று கொண்டு இருக்கிற திசை வந்து எக்ஸ் அச்சு. அப்போ இதுக்கு சரியான பதில் என்னதுப்பா? ஆப்ஷன் பி. பாருங்கள், 300 மீட்டர் இன் ஹரிசாண்டல் கிடைமட்டமாக செல்கிறது. கிடைமட்டமாக செல்கிறதுனா எக்ஸ் அச்சில் செல்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான பதில். ஒரு வெடிகுண்டு வந்து வெடிக்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னா 3 இதை எனக்கு உடையுதுங்க. இது என்னோடய தரைத்தளத்தில் இருக்கும்போது, கிடைமட்டத்தில், அதான் ஹரிசாண்டல் பிளேன்னா தரைத்தளத்தில் இருக்கும்போதுங்க. இதில் 2 இது என்ன பண்ணுது? ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக போகுதுங்க. அப்போது ஒரு பெரிய ஒரு பாறை இருக்குது. வெடி விபத்தினால் அது வெடிக்கிறது. அதில் மொத்தம் 3 உடையுது. இதில் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் எப்படி போகுது? ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக போகிறது அப்படிங்காங்க. இதோட நிறை வந்து 1 கிலோ. இது எந்த திசையில் போகுது அப்படின்னா, திசை பற்றியும் சொல்ல, ஸோ அது என்ன திசையும் சொல்ல, 12 மீட்டர் per minute வச்சுக்கிறேன். ரெண்டாவது இது வந்து 2 கிலோ. இது வந்து 8 மீட்டர் per வினாடியில் செல்கிறதுங்க. மூணாவது இது வந்து 4 மீட்டர் per. ஸோ V3யோட மதிப்பு வந்து 4 மீட்டர் per வினாடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய நிறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரிங்களா? சரி, நமக்கு சிதறல் அடைகிறதுனாலே உந்தமர விதிக்கு உட்பட்டு தான் நமக்கு நடக்கும். அப்போ மோதலுக்கு முன் ஈக்குவல் டு மோதலுக்கு பின். சரி, சிதறலுக்கு முன் ஈக்குவல் டு சிதறலுக்கு பின். இங்கே எனக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அது எப்படி தான் இருக்குது? ஒரு பாறைங்கும்போது அதுவும் கிடைமட்டமாக இருக்கும்போது அது எப்படி தான் இருக்கும்? ஓய்வு நிலையில் தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன போட்டுக்கலாம்? அதனோட மொத்த நிறை இன்ட்டு 0 ஈக்குவல் டு M1க்கு 2 கிலோ இன்ட்டு 8 மீட்டர் per வினாடி எக்ஸ் அச்சில் செல்கிறது. நான் முதல்ல வச்சுருக்கேன். இந்த மாதிரி விதி பயன்படுத்தும் போது திசையை அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும்? திசையை நீங்கள் சேர்த்து தான் ஆகணும். திசையை சேர்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது. சரிங்களா? ப்ளஸ் அடுத்து என்னது? ரெண்டாவது நிறைக்கு 1 கிலோ நிறை 12 மீட்டர் per வினாடி செல்கிறது. ப்ளஸ் மூணாவது ஒன்றுக்கு எனக்கு நிறை தெரியாது, M3ன்னு வச்சுக்கிட்டேன். பட் அது போகக்கூடிய இது வந்து 4n கேப்புன்னு போட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா அது எந்த திசையில் போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் n கேப் தான், எந்த திசைன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும். இது என்ன வந்துடும்? நமக்கு 0 வந்துடும். அப்போ 0 ஈக்குவல் டு 16 ஐ கேப் ப்ளஸ் 12 இது மேல் நோக்கி தானே சென்றுச்சு, ஜே கேப்னு போட்டுக்கோங்க. 12 ஜே கேப் ப்ளஸ் M3 இன்ட்டு 4 இன்ட்டு n கேப். இது அப்படி இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ என்ன வந்துடும்? 4m3 n கேப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16 ஐ கேப் ப்ளஸ் 12 ஜே கேப். இப்போ பாருங்கள், இது வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஸோ நிறைங்கிறது நமக்கு என்ன இருக்கும்? ஸ்கேலர் அலகு கொண்டது. அப்போ வெக்டார்லேருந்து ஸ்கேலராக மாத்திரம் என்ன பண்ணலாம்? ஃபார்முலா போடுமா? இதுவும் எனக்கு மைனஸ் 12 தான் வரும். மைனஸ் 12 ரெண்டு மேன்ஸ் வரும். அப்போ என்ன வந்துடும்? 16 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 16 இன்ட்டு 12 இன்ட்டு காஸ் 90. ஏன் காஸ் 90 போட்டேன்? ஏன்னா ஐக்கும் ஜேக்கும் எனக்கு கோணம் என்னன்னு தெரியும், 90 டிகிரின்னு தெரியும். காஸ் 90 0 போட்டேன். இப்போ இந்த மொத்த மதிப்பும் எனக்கு என்ன ஆயிரும்? எனக்கு 0 ஆயிரும். சரிங்களா? இப்போ 16 ஸ்கொயர் என்ன வந்துடும்? 256. 12 ஸ்கொயர் என்ன வந்துடும்? நமக்கு ஒரு 144. ஓகே, இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வந்துடும்? √400ன்னு வந்துடும். √400 மதிப்பு நமக்கு என்ன வந்துடும்? நமக்கு 20ன்னு வந்துடும். அப்போ 4m3 ஈக்குவல் டு 20. 4க்கும் 20க்கும் அடி கொடுத்தா 5. அப்போ M3யோட மதிப்பு என்னதுப்பா? 5 கிலோ. சரிங்களா? இதில் நீங்கள் வெக்டார் எடுக்காமல் பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. மேபி 28ன்னு வந்திருக்கும் உங்களுக்கு. 16 + 12 28. 28/4ங்கும் போது உங்களுக்கு அங்கே ஆன்சரே இல்லாமல் போயிருக்கும். இதில் வெக்டார் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சம்மில் கரெக்டாக ஆன்சர் வரும். அதனால தான் சொல்கிறேன், உந்தமர விதி பயன்படுத்தும் போது திசையை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? திசையை நீங்கள் கருத்தில் கொண்டு தான் நீங்கள் எடுக்கணும். இல்லைனா ஆன்சர் உங்களுக்கு வராது.
அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காங்க, கையில் வந்து ஒரு துப்பாக்கி வச்சுருக்காங்க அங்கே, சரிங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு சமமான தளத்தில் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்கிட்ட இருக்க துப்பாக்கி வச்சு 10 தோட்டாக்கள் சுடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, 10 தோட்டாக்கள் சுடுகிறார் அப்படிங்குவாங்க, 10 ஷாட் சுடுறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 10 தோட்டாவையும் அவர் எத்தனை நொடியில் சுட்டிருக்காரா, 5 நொடியில் சுட்டு முடிச்சுட்டாங்க. இதில் ஒவ்வொரு தோட்டாவின் நிறை வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தோட்டாவின் நிறை 10 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய திசைவேகம் மசில் வெலாசிட்டினா தோட்டாவின் திசைவேகம்னு சொல்லுவாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? அப்போ தோட்டாவின் திசைவேகம் எனக்கு என்னமா இருக்குது, 800 மீட்டர் பெர் வினாடி இருக்குது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதனால் அவர் அந்த மனுஷன் அடையக்கூடிய இறுதி திசைவேகமும் அதுக்கப்புறம் அவர் மேலே ஏற்படக்கூடிய அந்த சராசரி விசையும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அதாவது எப்படின்னா, நீங்கள் துப்பாக்கியில் நீங்கள் தோட்டா வச்சு சுடும் பொழுது அந்த தோட்டா முன்னாடி நகரும், இந்த துப்பாக்கி பின்னாடி நகரும். அந்த துப்பாக்கினால் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்கள் தோள்பட்டையை உங்களை பின்னாடி பார்த்து நகர்த்தும். அப்போ இதுவும் ஒரு உந்த மரவி தான். நீங்கள் சுடுதீங்க, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பொருள் எனக்கு வெளியே பார்த்து போகுது, ஸோ முன்னாடி பின்னாடி நடக்குது. அது அப்படின்னா சிம்பிளாக தோட்டா வச்சு சுடுது அப்படின்னாலே இங்கே பெரும்பாலும் அந்த சமுக்கு நீங்கள் உந்த மர விதியை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ பயன்படுத்துவோமா? ஓகே. அப்போ சுடுறதுக்கு முன் ஈக்குவல் டு சுடுவதற்கு பின், சரிங்களா? பேசிக்காக ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ சுடுவதற்கு முன் நமக்கு என்ன சொல்லணும், நமக்கு மனுஷனோட நிறை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 100 கிலோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் கண்டிஷனில் எம்வி ஆரம்பத்தில் இவர் ஓய்வு நிலையில் தான் இருந்திருப்பார் மனுஷன். அப்புறம் இங்கே வந்து மாஸ் ஆஃப் புல்லட்டு வெலாசிட்டி ஆஃப் புல்லட் ஈக்குவல் டு அடுத்து மாஸ் ஆஃப் மேன் வெலாசிட்டி ஆஃப் மேன் ப்ளஸ் எப்படியும் புல்லட் கடைசியாக போய் எனக்கு என்ன தான் வரப்போகுது, எனக்கு ஒரு 10-5 செகண்ட் கழிச்சு என்ன தான் போகுது, எனக்கு ஓய்வு நிலைக்கு தான் வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாகவே இங்கே எம்பி இன்ட்டு விபி டேஷ்க்கு பதில் நீங்கள் 0 போட்டுக்கலாம், சரிங்களா? ஏன்னா தோட்டம் சுட்டோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு அது என்ன தான் பண்ணும், எனக்கு அந்த 10 தோட்டம் வந்து எனக்கு கண்டிப்பாக என்ன போய்கிட்டே இருக்க போது 5 செகண்டோ 10 செகண்டோ கழிச்சு எனக்கு அது ஓய்வு நிலைக்கு தான் வரப்போகுது எனக்கு. அதே மாதிரி ஆரம்பத்தில் மனுஷன் ஓய்வு நிலையில் தான் இருப்பான், சுட்டிருக்க மாட்டான். இதுவும் எனக்கு விபி டேஷ் எனக்கு இறுதியாக 0 வந்துடும். இப்போ மாஸ் ஆஃப் த புல்லட் வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த மேன் வெலாசிட்டி ஆஃப் த மேன். இப்போ மனுஷன் நிறை தோட்டாவினுடைய நிறை 10 கிராம், 10 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு தோட்டாவின் நிறை திசைவேகம் வந்து 800 மீட்டர் பெர் வினாடி, 800 மீட்டர் பெர் வினாடி. ஆனால் இதில் என்னென்னா நான் 10 தோட்டா சுட்டிருக்கேன், அதனால் இன்ட்டு ஒரு 10 ஈக்குவல் டு மனுஷனுடைய நிறை என்ன சொல்லும், 100 கிலோ. அவன் கடைசியாக அடையக்கூடிய அந்த திசைவேகம் அது என்னன்னு தெரியாது. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 ஜீரோக்கு இதில் ஒன்று கட் பண்ணிட்டா மிச்சம் ஒரு 10⁻⁻1 வரும். அப்போது அவன் அடையக்கூடிய அந்த திசைவேகம் என்னதுப்பா, 0.8 மீட்டர் பெர் வினாடி. ஓகே, இப்போ திசைவேகத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் கண்டிப்பாக எதிர்க்குறியாக தான் இருக்கும், ஏன்னா தோட்டா முன்னாடி பார்த்து போகுதுன்னா அவன் பின்னாடி பார்த்து போவான்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ மைனஸ், சரிங்களா? ஸோ அதனால் என்ன போட்டிருக்கேன்னா மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ இது போக அவங்க என்ன கேட்டிருக்காங்க, என்னுடைய அந்த மனுஷன் அடையக்கூடிய அந்த இறுதி சராசரி விசை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, சராசரி விசையும் நமக்கு கேட்டிருக்காங்க. இதில் விசை கண்டுபிடிக்க நமக்கு ஒன்றே ஒரு ஹிண்ட் மட்டும் தான் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, வந்து 5 வினாடியில் இந்த தோட்டம் சுட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சுக்கிடும். இப்போ இந்த சராசரி விசைன்னு கேட்டால் பெரும்பாலும் நீங்கள் எந்த இதை ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா கனத்தாக்கு விசையை நீங்கள் பயன்படுத்தலாம். கனத்தாக்கு விசைக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஜேஇஸ் ஈக்குவல் டு ஒன்று டெல்டா பி, இன்னொன்று என்ன சொல்லணும் நமக்கு விசை இன்ட்டு கால மாறுபாடு. இதை சராசரி விசைன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு உந்த மாறுபாடு வேணும். உந்த மாறுபாடுங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், பிஎஃப் மைனஸ் பிஐ ஈக்குவல் டு சராசரி விசை இன்ட்டு கால மாறுபாடு. இங்கே நமக்கு உந்த மாறுபாடு 2 தான் நடந்திருக்கு. ஒன்று மனுஷனுக்கு, இன்னொன்று யாருக்கு, இவருக்கு. அதுவுமே ரெண்டும் எதிர் திசையில் நடந்திருக்கு. அப்போ இறுதி திசை வந்து மனுஷன் தான் அடைஞ்சிருப்பான். ஆரம்பத்தில் உந்தத்தை யார் கொடுத்துருக்கா, தோட்டா கொடுத்தது. இறுதி அந்த உந்தத்தை யார் அடைஞ்சா, நம்ம அந்த மனுஷன் சுடக்கூடிய அந்த மனுஷன் அடைஞ்சார். அப்போ இறுதி உந்தத்துக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம், மனுஷனுக்கு வந்து 100 கிலோ எடை, அவன் அடையக்கூடிய திசைவேகம் வந்து 0.8 மைனஸு
மைனஸு ஐஐஐ இது வந்து நமக்கு வந்து 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 800 தோட்டாக்கு போட்டிருக்காங்க. 10 தோட்டா, ஒரு தோட்டாவும் 10 கிராம் எடையுள்ளது. ஸோ அது 10 10 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு அவங்க சுடக்கூடிய அந்த திசைவேகம் ஈக்குவல் டு எஃப் ஆவரேஜ் இன்ட்டு கால மாறுபாடு வந்து 5. சரி, இப்போ இதை பெருக்குங்க. மொத்தத்தில் ரெண்டையும் கூட்ட போகிறோம். நமக்கு 0 × 0.8 என்ன வந்துடும்? நமக்கு 80ன்னு வந்துடுமா? 0 × 0.8 என்ன வந்துடும்? 80ன்னு வந்துடும். இதை அடி கொடுத்தா நமக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 0.8 இருக்கும். ஈக்குவல் டு 5 இன்ட்டு எஃப் சராசரி. நிமிஷம் 1 2 3க்கு 3 அடி கொடுத்துட்டோம். மிச்சம் 1.8 தான். ஓகே, அப்போ இது ஒரு மைனஸ், இது ஒரு மைனஸ். அப்போ நமக்கு ஆன்சர் இதுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 80.8 இருக்கும். வகுத்தல் ஒரு 5 ஈக்குவல் டு எஃப் சராசரி. அடி கொடுத்தோம்னா 80ங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 16 கிட்ட வருதில்ல நமக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ நமக்கு சரியான பதிலாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 2 தொகுதி இருக்குது. ஒன்று வந்து 1 கிலோ, இன்னொன்று வந்து 2 கிலோ. 2 தொகுதி இருக்குது. ஒன்று வந்து 1 கிலோ, இன்னொன்று வந்து 2 கிலோ. இது ரெண்டும் எதால் இணைச்சிருக்காங்க? சுருளால் இணைச்சிருக்காங்க அங்கே. சரிங்களா? இதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஒரு கிடைமட்டமாக ஒரு இது மேலே வைக்கப்பட்டது அப்படிங்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க? பிடிச்சி இழுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த 2 தொகுதியும் பிடிச்சி இழுத்துட்டாங்க. இதனால் இந்த சுருள் என்ன ஆகிட்டுங்காங்க? எனக்கு நல்லா நீட் ஆகிட்டுங்காங்க. ஸ்ட்ரெச்சுடுன்னு சொல்லிட்டாங்க, நீளம் ஆகிட்டுங்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு காலத்தில் நல்லா ரெண்டையுமே இழுத்தம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் விட்டுட்டாங்க. சரிங்களா? ஸ்ட்ரெச் அண்ட் ரிலீஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டையும் அந்த ஓய்வு நிலைக்கு நல்லா இழுத்து ஓய்வு நிலை கொண்டு வந்துட்டு ரெண்டையும் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த 1 கிலோ இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 2 மீட்டர்/வினாடின்ற திசைவேகத்தில் நகர்கிறதுங்காங்க. சரிங்களா? ஸோ இது இப்படி ரெண்டையும் நான் இழுத்துட்டு விடும்போது 2 ஒன்று மோதுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து 2 மீட்டர்/வினாடி என்ற திசைவேகத்தில் வருகிறதுங்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இழுக்கும் போதுமா, இப்போ இழுத்து முடிச்சிட்டோம். அப்போ இழுத்து முடிச்சு விட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று மோதலுக்கு தான் வரும். இப்போ இந்த 2 கிலோவினுடைய திசைவேகம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போவும் பாருங்கள், இது ரெண்டையும் விட்டாங்க அப்படின்னா 2 எதுக்கு தான் வருது? எனக்கு மோதலுக்கு தானே வருது. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 2 பொருள் மோதலுக்கு வருதோ இல்லை மோதினதுக்கு அப்புறமோ மோதல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டுனாலே நம்ம என்ன தான் சொல்லணும்? உந்த மர விதிக்கு உட்பட்டு தான் நடக்குது. அப்போ என்ன சொல்லுவோம்? மோதலுக்கு முன் ஈக்குவல் டு மோதலுக்கு பின். இங்கே எனக்கு ரெண்டுமே ஸ்டார்டிங்கில் ஓய்வு நிலையில் தான் இருக்குது. ரெண்டுமே எனக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கு ஓய்வு நிலையில் தான் இருக்குது. அதனால் இங்கே ஸ்டார்டிங்கு ரெண்டுக்கும் 0 + 0ன்னு போடலாம். இதுக்கு மட்டும் போடுங்க. m1v1 + m2v2 அப்படி இல்லைனா m1v1 = -m2v2. திசை கொடுத்துருக்காங்க. திசை பார்த்தாலே தெரியுது, ஒன்று ஐ இன்னொன்று -i. அவ்வளோதான். m1 அரே வந்து 1 கிலோ × 2 மீட்டர்/வினாடி ஈக்குவல் டு m2க்கு வந்து -2 × v2. அப்போ v2 ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும்? -1 i கேப். பாருங்கள், இந்த வீட்டோட மதிப்பு எதிர்குறியில் தானே போயிட்டுருக்கு எனக்கு. அதான் நமக்கு -1 காட்டுது. ஏன்னா இந்த திசையில் வந்தால் +x அச்சு, இப்படி போனால் -x அச்சு. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? நமக்கு -1 i கேப். ஸோ ஆப்ஷன் ஏ. அவங்க எண் மதிப்பு மட்டும் எடுத்துருப்பாங்க. ஸோ எண் மதிப்பு எடுக்கும்போது √1² நமக்கு என்ன வந்துடும்? 1ன்னு வந்துடும். எண் மதிப்பு மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. சரிங்களா?